கலாச்சாரம், பண்பாடு, பழக்கவழக்கங்கள், விருந்தோம்பல் இது எல்லாத்துலேயுமே தலை சிறந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம தமிழ்நாடு தான். இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு சில காலங்களில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மூட பழக்க வழக்கங்களும் அதை தொடர்ந்த தீய அணுகுமுறைகளும் சடங்குகளும் நிறையவே பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா சிசு கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, அதே மாதிரி குழந்தை திருமணம் செய்து வைக்கிறது, அதே மாதிரி தேநீர் கடைகளில் இரட்டை குவளை முறை பயன்படுத்துறது, இது எல்லாமே தமிழ்நாட்டில் குறிப்பாக நிறைய கிராமப்புறங்களில் செஞ்சு வந்த ஒரு நூதனமான பழக்க வழக்கமாகவே பார்க்கப்படுது. இதையெல்லாம் தாண்டி பலருமே அறியப்படாத, குறிப்பாக சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசப்படாத ஒரு மிகப்பெரிய சமூக தீமை, அதாவது முதியோர்கள் மீது செய்யப்பட்ட ஒரு வன்கொடுமையை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். தலைக்குத்தல் என்னும் வன்கொடுமை. வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட நம்மளில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா தலைக்குத்தல் அப்படிங்கிற இந்த ஒரு சொல்லே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட தென்பகுதியில் அதிகமாக கிராமப்புறங்களில் உபயோகிக்கக்கூடிய ஒரு சொல் தான். ஆனால் இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கொடூரமே அரங்கேறி இருக்குது தமிழ்நாட்டோட கிராமப்புறங்களில். இது வெளி உலகளுக்கு அதிகமாக தெரியாததுனாலையும் ஊடகங்களில் இதை பற்றி அதிகமாக பேசாததுனாலையும் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் இதை வெளி உலகுக்கு எடுத்து வந்த ஒரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமீர்கான் அவர்கள் தொகுத்து வழங்கிய சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற ஒரு டிவி ஷோவில் சீசன் 1 எபிசோட் 11 அமீர்கானோடு பேசிய அந்த சமூக சேவகர் தான் தலைக்குத்தல் அப்படிங்கிற இந்த கொடூரத்தை வெளி உலகுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு முக்கிய கருவியாக அமைஞ்சிருக்காங்க. பிரமீளா கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நிருபர் தான் இது பற்றிய பேட்டியை அமீர்கானோட பகிர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு நூதனமான வன்கொடுமை முதியோர்கள் மேலே அரங்கேற்றப்பட்டதாக இவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக இவங்க நடத்தின அந்த ஸ்டடியில் கிட்டத்தட்ட 3 மாவட்டங்களில் அதிக ஊர்களில் சென்று அதை பற்றி நிறைய தகவல் சேகரித்ததாகவும், இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்பவே சீக்ரெட்டாக அவங்க சேகரித்ததாகவும் சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த தகவல்களை சேகரிக்க போகும்போது அந்த கிராமத்தில் உள்ளவங்க இதை பற்றி எதுவுமே பேசாத நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு கொடூரத்தால் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் சுமார் 10லேருந்து 20க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு வருடமும் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் அமீர்கானோட நேரடியாக அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. தலைக்குத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வீட்டில் 58 வயதுக்கு மேலே உள்ள ஒரு முதியவர் அப்படிங்கிறவர் வாழ தகுதியற்றவர் அப்படின்னு அந்த குடும்ப உறுப்பினரே அவரை முத்திரை குத்தி ஊர் மக்கள் முன்னிலையிலேயோ உறவினர்களுடைய முழு சம்மதத்தோடோ கொலை செய்கிற ஒரு நடைமுறை தான் தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு கொடூரம். இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற கொடூரம் அதிகமாக தமிழ்நாட்டில் உள்ள தென் மாவட்டங்களான மதுரை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அதிகமாக பின்பற்றப்பட்டதாக இந்த நிருபர் அவர்கள் சொல்கிறாங்க. இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற நூதனமான தண்டனை இல்லை மரணம் அப்படிங்கிறது ஏன் வயசானவங்களுக்கு விளைவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு முக்கிய காரணம் அங்கே உள்ள பொருளாதாரம் தான். ஒவ்வொரு குடும்பத்திலையும் உடல்நிலை நலிவுற்றிருந்த, அதே மாதிரி அதிக நாட்கள் நோயோடு வாழக்கூடிய முதியவர்கள், 58 வயது கடந்த முதியவர்களை இவங்க வாழ தகுதியற்றவர்கள்னு இவங்களே முடிவு செஞ்சு அவங்கள கொன்னுடுறது தான் இந்த தலைக்குத்தல். இதற்காக அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற முறை அப்படிங்கிறது ரொம்பவே நூதனமாக பார்க்கப்படுது. தலைக்குத்தல் மூலமா ஒரு முதியவருக்கு மரணம் உண்டாக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் அந்த முதியவரை விடியற் காலையில் 3 மணிக்கெலாம் எழுப்பி, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுப்பி அவரை குளிர்ந்த நீரில் முக்கி எடுத்து அவரோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி அவருக்கு இளநீர் போன்ற குளிரான பானங்கள் கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு மனித உடலில் அவருக்கு தானாகவே தலைவலி, அதீத காய்ச்சல், குளிர் இதெல்லாம் உண்டாகும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அவருடைய உறுப்புகள் எல்லாம் செயலிழக்க தொடங்கும். இறுதியில் கிட்டத்தட்ட 2 நாட்களுக்குள்ள அந்த வயது முதிர்ந்த நபர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க 2 நாளில் உயிரிழந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சிலர் உயிரிழக்காத பட்சத்தில் பன்னிக்கறி போன்ற இறைச்சிகளையும் கொடுக்கறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி 2 நாள் கழிச்சும் ஒரு சிலர் உயிர் போகலை அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிற ஒரு சில விஷ காய்களையும், அதே மாதிரி
செயற்கையாக கிடைக்கிற உரங்களையும் அவங்கள சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்கள சாகடிக்கிற முறை தான் முதியோர்களை சாகடிக்கிற முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றி நிறைய சினிமாக்களில் கூட காட்சிகளாக வைக்கப்பட்டிருக்கும். நம்மள நிறைய பேர் இது ஏதோ ஒரு சித்தரிக்கப்பட்ட காட்சி இல்லை ஒரு கற்பனை காட்சி அப்படின்னு நினைப்போம். ஆனால் 2019 வெளியான கேடி அப்படிங்கிற படம், அதே மாதிரி பாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம், அதே மாதிரி தலைக்கூத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே 2023 இன்னொரு தமிழ் படமும் வந்திருக்கு. அந்த படத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா தலைக்கூத்தல்னா என்ன, தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான கொடூரமான செயல் இது அப்படின்றத அந்த திரைப்படங்கள் விளக்கி காட்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷால் நடித்த மருது அப்படிங்கிற படத்துலையும் விஷாலோட பாட்டிக்கு இதே மாதிரியான தலைக்கூத்தல் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மரணத்தை விளைவிக்கக்கூடிய காட்சிகள் சித்தரிக்கப்பட்டிருக்கும். இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற கொடூரமான மரணத்துக்கு பின்னாடி என்ன மாதிரியான கதைகள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இப்படிப்பட்ட தலைக்குத்தல் அப்படிங்கிற கொடூரமான மரணம் முதியவர்களுக்கு, குறிப்பாக 58 வயசு கடந்த ஒரு முதியவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் பொருளாதார பின்னடைவு தான். 1950க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பின்தங்கி இருந்தது. குறிப்பாக ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்களில் இந்த முதியவர்கள் அப்படிங்கிறவங்க அவங்க வேண்டா வெறுப்பாக தான் பார்த்தாங்க. இவங்க ஒரு தேவையில்லாத ஒரு பொருளாக தான் அத்தகைய குடும்பங்களில் இருந்தாங்க. குறிப்பாக ஒரு சில முதியவர்களே கூட அந்தந்த கிராமங்களில் அந்தந்த குடும்பங்களில் இருக்கிறவங்க வாலண்டரியாக வந்து என்னை சாவடிச்சிருங்க தலைக்குத்தல் மூலமாக அப்படின்னு சொன்ன ஆட்கள் கூட இருந்ததா ஒரு சில நிருபர்கள் சொல்கிறாங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் 10லேருந்து 15 பேர்கிட்ட இந்த தலைக்குத்தல் என்னும் கொடூரமான மரணத்தின் மூலயமா பெரியவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் தலைக்குத்தல் மூலயமா இறந்து போனவர்களுடைய கணக்கு வழக்கு அப்படிங்கிறது எந்த ஒரு கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயோ இல்லை கிராமத்தில் இருக்கிற ஒரு சில அதிகாரிகள்கிட்டையோ கூட இல்லை. ஏன்னா இது பற்றிய ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க வெளி உலகுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே சீக்ரெட்டாக இருந்திருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பாதுகாப்பான விஷயமா அந்தந்த கிராமத்து ஆட்களே பாதுகாத்திருக்காங்க. இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற கொடூரமான மரணம் விளைவிக்கிறது எப்போ வந்து இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்கிறாங்க. குறிப்பாக இது வந்து பிரிட்டிஷார் காலத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு வந்தது. இதை வந்து நடைமுறைப்படுத்தினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்போது ஆந்திரா நெல்லூரில் வசிக்கக்கூடிய பூர்வக்குடி தமிழர்கள் தான் இந்த மாதிரியான தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டியர் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட காவலாளிகளாக வேலை பார்த்தவங்க, போர்க்காலங்களில் வேலை பார்த்தவங்களை தலைக்குத்தல் அப்படிங்கிற நூதன முறையால் கிராமத்துவாசிகள் கொன்று விட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த சேர சோழ பாண்டியர்கள் கிட்ட காவலர்களாக வேலை பார்த்த ஒரு சிலர் அந்தந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ள முதியவர்களை இவங்களே பிடிச்சி இவங்கெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவலர்களே அவங்கள தலைக்குத்தல் அப்படிங்கிற இந்த கொடுமையான மரணத்தை விளைவிச்சு சாவடிச்சிட்டாங்க அப்படின்னும் அவங்களுக்கு அப்புறம் தான் இது வாழடி வாழியாக பின்பற்றப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது மற்ற மாவட்டங்கள்லாம் விட மதுரை மாவட்டத்தில் தான் அதிகமாக பின்பற்றப்படுதா சொல்கிறாங்க. குறிப்பாக மதுரையில் உசிலம்பட்டி, மேலூர், திருமங்கலம் போன்ற ஊர்களில் இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு வன்கொடுமை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. குறிப்பாக மதுரையில் பிறமலை கல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இதை அதிகமாக பின்பற்றி வந்தாங்க. மற்ற சமூகத்தில் உள்ளவங்க இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிறத பின்பற்றலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த தலைக்குத்தல் சம்பந்தமாக நிறைய தமிழ் சினிமாக்கள் எப்படி வந்ததோ அதே மாதிரி ஒரு சில புத்தகங்களும் வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக மென்மையான தேங்காய்கள், குளிர் குளியல், விஷ ஊசி போன்ற நிறைய புத்தகங்கள் இந்த தலைக்குத்தல் பற்றிய முக்கியமான தரவுகளை நமக்கு கொடுக்குது. இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற நூதனமான தீய பழக்க வழக்கம், முதியவர்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2014 வரைக்கும் நிறைய ஊர்களில் பின்பற்றப்பட்டிருக்கு. இதை வந்து தடுக்கிறதுக்கான எந்த ஒரு சட்டங்களும் இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ ஏற்றலை. ஆனால் இதற்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிறைய இடங்களில் நிறைய தொண்டு நிறுவனங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிறது வேறு வடிவெடுத்து இன்றைக்கி பெற்றோர்களும் முதியோர்களும் அனாதைகளாக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா 750லேருந்து 1200 முதியோர் இல்லம் வரைக்கும் ஒவ்வொரு
நகரத்திலையும் செயல்பட்டு வருது. குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி கீழே பார்த்திங்கன்னா 555 முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வருது. இந்த முதியோர் இல்லங்களில் ஒவ்வொரு இல்லங்கள்லையும் சராசரியாக 16லேருந்து 60 முதியோர் வரைக்கும் தங்க வைக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வராங்க. இந்த காப்பாற்றப்பட்டு வர எல்லா முதியோருமே பார்த்திங்கன்னா அடிப்படையில் வாரிசுதாரர்கள் இருந்திருக்காங்க, குறிப்பாக பிள்ளைகளோடு தான் இருந்திருக்காங்க. ஆனால் வளர்ந்து வர எந்திர உலகம், மாடர்ன் டெக்னாலஜி, நிறைய பேருக்கு டைம் இல்லாமல் போகிறது, இதையெல்லாம் சேர்த்து வச்சு இந்த முதியோர்களை இன்றைக்கி நூதன தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருது. இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிறது கூட ஒரு சில மணி நேரங்களில் ஒரு சில நாட்கள்லேயே முடிஞ்சு போகுது. ஆனால் நகர்ப்புறங்களில் பார்த்திங்கன்னா அனாதைகள் ஆக்கப்படுற பெரியவர்கள் முதியோர்கள் பார்த்திங்கன்னா தினம் தினம் இந்த தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு கொடுமையான விஷயத்தை அனுபவித்து வராங்க. தன் பிள்ளைகளுக்காக எல்லாமே செஞ்சுட்டு தன்னுடைய சொத்துக்கள்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பிள்ளைகள் பெற்றோர்களை அனாதையாக்குறாங்க. 60 வயசுக்கு அப்புறம் அனாதையாக்கப்படுற இந்த முதியவர்கள் அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு ஏற்றவாறு நிறைய முதியோர் இல்லங்களில் இன்றைக்கி அடைபட்டு கிடக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் சுமார் 16,000க்கும் மேற்பட்ட அனாதைகளாக்கப்பட்ட முதியோர்கள் ஒவ்வொரு காப்பகத்திலையும் அஃபிஷியலாக இருக்கிறதா ஒரு தரவு சொல்லுது. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஓல்டேஜ் ஹோமில் தங்க வச்சு பார்த்துக்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே உளவியல் ரீதியான ஒரு தலைக்குத்தல் அப்படிங்கிற ஒரு வன்கொடுமையை பெற்றோர்கள் மீதும் 58 வயசுக்கு மேலே ஒரு முதியோர் மீதும் செய்யக்கூடிய ஒரு செயலாக தான் இன்றைக்கி பார்க்கப்படுது. 60 வயசுக்கு மேற்பட்ட எல்லாரையுமே சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு இந்த அரசு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இந்த அங்கீகாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ரயில் டிக்கெட், விமான சேவைகளில் கூட அவங்களுக்கு நிறைய தளர்வுகள் இருக்குது. இப்படி அரசாங்கமே இறங்கி வந்து அவங்களுடைய உளவியல் மற்றும் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை அரசாங்கம் பார்த்து கொள்ளும்போது இவங்களுக்கு நேரடியாக தொடர்பு உள்ள வாரிசுதாரர்கள், பிள்ளைகள் நிறைய நேரங்களில் இவங்களை பார்த்துக்காமல் விட்டுட்டு போயிடுறாங்க. அதுதான் ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு தலைக்குத்தலாக இருக்குது. 2026ஆம் ஆண்டுக்குள்ளே இந்தியாவோட 145 கோடி மக்கள் தொகையில் 17 கோடி பேர் முதியவர்களாக இருக்க போகிறாங்க. இவங்களை பார்த்துக்கிற கடமை அப்படிங்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பேர பிள்ளைகளும் இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி நிறைய பேர் அவங்கள சுத்தமாகவே கவனிக்காமல் அனாதை விடுதிகளில் தங்க வைக்கிறாங்க. இந்த முதியோர்களையும் பெற்றோர்களையும் பாதுகாக்கிறதுக்காக 2007ஆம் ஆண்டு இந்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை 2007ஆவது வருஷம் இந்திய அரசு கொண்டு வருது. இந்த சட்டத்தின் மூலயமா முதியவர்கள் மற்றும் பெற்றோர்களை அனாதையாக யாரும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இவங்களுடைய பராமரிப்புக்காக ஒரு கணிசமான தொகையை இவங்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த சட்டத்தில் சொல்லுது. இப்படிப்பட்ட பெற்றோர்களையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் அனாதையாக விடுற பிள்ளைகளுக்கு ஒரு சில தண்டனைகளும் இந்த சட்டத்தின் கீழே சொல்லப்படுது. 3 மாத சிறை தண்டனை முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டும் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.